என்னாச்சு? என் பொண்ணை கெடுத்துட்டாம்பா அந்த சீனுபாண்டிய. என்னம்மா சொல்றீங்க? ஆமா முத்துவேல், உங்களை தலைவன் சொன்னதுனால எங்க தலையில கல்ல தூக்கி போட்டான். என் பொண்ணை கெடுத்துட்டான் அந்த படுபாவி பையன். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, கிளம்பு. ஒரு காடு வந்தா ஷோ. வீண் வந்துட்டா. வீண் வரலைங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க வந்தீங்கன்னா ஷோரா கல்யாணம். கல்யாணமா? ஐயோ, கற்பழிக்கிறத விட கல்யாணம் தாங்க சுலபம். இப்போ யோசிச்சு பாருங்க. கற்பழிக்கிறதுனா புடவையெல்லாம் முடிச்சு இழுத்து ஜாக்கிட்ட கிழிச்சு கைய கால அமுக்கி கட்டல் மேலையெல்லாம் தூக்கி போட்டு என்னது பெரிய நொச்சா பிடிச்ச வேலையில அதை விட அப்படி மஞ்சள் கலர்ல ஒரு கயித்தை எடுத்து அப்படி 3 முடிச்சு போட்டா எவ்வளவு சுலபம். அதை விட சுலபமான வேலை எனக்கு என்னன்னா, அடிச்சாப்பா தாலி கட்டுறதை விட ஆட்டா சொல்லமாங்கிறான். மச்சான் இது அவனோட, நமக்கு ரொம்ப சுலபம். ஆமாப்பா, நீ சீட்டெல்லாம் விளையாண்டு கற்பழிச்சுட்டு டைம் இருந்தா அடிதடியில் இறங்குவேன். ஆனா நாம அப்படி இல்ல, அடிதடி ஃபுல் டைம் ஜாப். பொதுவா மேலத்தாளத்தோட தாலி கட்டுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மேலத்தாளத்தை முடிச்சிட்டு அப்புறம் தாலி கட்டுறாரு. அப்படி செஞ்சலாமா? ரெடிப்பா, ரெடிப்பா, ரெடி. பள்ளி மாதிரி சாக மாட்டேங்கிறேன். ராதாக்கா, அம்பிகாக்கா, லட்சுமிக்கா, சரிதாக்கா, நரியாக்கா எல்லாரும் வாங்க. வாங்கம்மா வாங்க. அக்கா மாப்பிள்ளை ரெடி பண்ணுங்க. வாசிங்கடா. வாங்க. மிஸ்டர் பாண்டியன், இந்த ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. யோ, நான் யார் தெரியுமில்ல? இல்லை, நான் அதனோட தம்பி. அண்ணன் ஊர்ல இல்லாதப்ப நீ இந்த பயில கூட சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச அவனை உன் கல்யாணத்துல உன் மொண்டாட்டிக்கு நீ கட்டின தாலி இருக்காத ஜாக்கிரதை. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்க செய்யற அக்கிரமங்களை எல்லாம் எந்த பயமும் இல்லாம எதுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. முத்துவேலு என்கிட்ட விவரம் எல்லாம் சொல்லிடுச்சு. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை முறையோட செஞ்சு வச்சிருக்கிறேன். மரியாதையை கையெழுத்து போடு. கையெழுத்து போடலன்னா வாங்கி இருக்கிற மாலையை மலர் வளையமா வச்சிரு. போடு. அப்பா, ஐயா வரணும். இல்லையா பவானியோட புருஷன் கூப்பிட்டா நிக்க வேண்டியதானே? எங்க டிங்கி டிங்கி ஆட்டிக்கிட்டே போற? கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாப்பிள்ளைய மரியாதை கொடுத்தோம். இனிமே தாறு மரம் நடந்துகிட்ட மௌனே டார கீச்சிடும். ஊர்ல இருந்து உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா ஊர் போற ஹர்த்தால். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் மந்திரிகளுக்கு தந்தி அடிச்சு உன் பேரை நார் அடிச்சிருவோம்ப்பா. அப்புறம் உனக்கு இஸ்ரேல் பாண்டியன் இவ்வளவு நேரத்துக்கு பேர் இருக்காது. உள்ள தள்ளி 304 215 நம்பர் கொடுத்துருவாங்க. அலுமணி தரத்துல களிய கல்லு மாதிரி உருண்டை பிடிச்சு போட்டாங்கன்னா உட்காந்துட்டு பொறுப்பா கொண்டாடி கூட்டிட்டு போ. இனிமேலாவது கண்ட இடத்துல சாப்பிட்டு இருக்காம வீட்டுல அளவோட பெத்து வளமோட வாழ வாழ்றாங்க.
அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருக்கலாம். பாரு, நிறைய அயோக்கியனுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் திருத்திருக்கானுங்க. தைரியமா போ, நல்லது கெட்டதுக்கு நாங்க இருக்கிறோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. மந்திரி வீட்டு மருமகன் நான் அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்தா நீ யாரோ கந்திரி வீட்டு கை சடையை கட்டிட்டு வந்து நிக்கிறியடா. வெக்கமால உனக்கு? வெக்கமால உனக்கு? இன்னைக்கு மந்திரி நம்ம வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராரு. அவர் முன்னாடி எப்படி அந்த மூஞ்சி காட்டி நிக்கிறது? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா முத்துவேலு என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பான். இப்படி நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு அவமானத்தை தேடி தரதுக்கு பதிலா நீ செத்தே இருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த கழுதையை தீர்த்து கட்டி இருப்பேன். அதுக்கு வழி இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துவேலு. இந்த கழுதைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நீ நானும் தான் பொறுப்புன்னு ஊரை கூட்டி மிரட்டினா பந்து நடத்துவேன். மினிஸ்டர் வீட்டுல கிளம்பிட்டாரான், போன் வந்துருக்கு. மினிஸ்டர் வரல? வர்ற எலெக்ஷன்ல முத்துவேலுக்கு தான் எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காரு மந்திரி. அப்புறம் அந்த பாராட்டு கூட்டத்துக்கு உன்னை கண்டிப்பா வர சொன்னாரு. அப்படி வரலன்னா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்ல சொன்னாரு.